ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 4 ஸ்வெல்ட் ஜேஸ் தான் பார்க்க போகிறோம். 10 days 10 framework சேலஞ்சில் இன்னைக்கு டே 4 ஸ்வெல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்வெல்ட் அப்படின்னா என்ன, ஸ்வெல்ட் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா என்ன? ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் அஸ், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அன்லைக் அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸ், ஸ்வெல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் கம்பைல் பண்ணி பில்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இது வரைக்கும் பார்த்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில். பட் ஸ்வெல்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோடை வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு மினிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டாக மாற்றிட்டு கோர் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை பில்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் ஸ்வெல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ Svelte is a UI framework that uses a compiler to let you write breathtakingly concise components that do minimal work. அதாவது கம்பைல்டு காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஸோ ரியாக்டில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலாக எழுதியிருப்பீங்க, டைரெக்டாக அது பில்டு ப்ராசஸ்க்கு போகும். அண்ட் தென் யூஐயில் வந்துட்டு பில்டாக சர்வ் பண்ணும்போது ஒரு HTML JS ஃபைல் கனெக்டடாக இருக்கும். பட் ஸ்வெல்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் கம்பைல் பண்ணி அது ஒரு ஆல்ரெடி ஒரு வெனிலா ஜேஎஸாக வச்சுக்கிட்டு தான் அது வந்து பில்ட் ப்ராசஸ்க்கு அனுப்புது. ஓகே, குயிக்காக இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனில் ஸ்வெல்ட் அப்படின்ற லேர்னிங் பார்த்தும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்வெல்ட் கிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஸ்வெல்ட் கிட் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் நமக்கு ஸ்வெல்ட்னா என்ன ப்ராசஸ், என்ன பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிரியேட்டிங் எ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து நம்ம இனிஷியலைசேஷனுக்காக ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிமிலர் NPX யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்வெல்ட்டை ஒயிட் வச்சும் நம்மளால் வந்துட்டு வீட் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ரியாக்டை பில்ட் பண்ணும்போது. சேம் வே ஸ்வெல்ட்டையுமே வந்துட்டு ஒரு NPX பேக்கேஜ் வச்சு இங்கே ரன் பண்ணுறாங்க. ஒயிட் கான்ஃபிகரேஷன்லையுமே நமக்கு ஸ்வெல்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட்டோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இனிஷியலைசேஷனில் ஸ்வெல்ட் ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க்ஸில். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த NPX கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்வெல்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு அது யூஸிங் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ். அண்ட் தென் ப்ரெட்டியர், ESLint, பிளேரைட், இந்த மாதிரி மல்டிபிள் லைப்ரரிஸ் இதில் சப்போர்ட் பண்ணுது. ட்ரிசில், ஸோ ஸ்டோரி புக்ஸ் காம்பனன்ஸ் நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் கிரேடில் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டோரி புக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இந்த பண்ட்லர்லேயே நமக்கு கிடைக்கிது. நம்ம இப்போ எதையும் சூஸ் பண்ண போகிறதுல ஸோ வேணால் ப்ரெட்டியர் மட்டும் சூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம எதுவும் சூஸ் பண்ணல. ஓகே, பேக்கேஜிங் மேனேஜர். ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. yarn NPM நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நான் NPM சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேக்கேஜ் வந்து ஸ்கேஃபோல்ட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்கேஃபோல்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம NPM இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே நம்மளோட ஸ்கேஃபோல்டர் வந்து NPM இன்ஸ்டால் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா சேம் நமக்கு சிமிலர் செட்டப் எல்லா இடத்துலையும் நமக்கு சோர்ஸ் ஃபோல்டர் வந்து கிடைக்குது. ஸோ சோர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாகவே ஸ்வெல்ட் வந்து ரவுட் பேஸ்டு, அதாவது ஃபைல் பேஸ்டு ரவுட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஃபோல்டர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ரவுட்டிங்கெல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரவுட்ஸில் +page.svelte அண்ட் +layout.svelte அப்படின்ற 2 ஃபைல் இருக்குது. ஸோ இது எதுக்கு ப்ளஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக ரவுட்டில் என்ன ரெண்டர் ஆகணும் அப்படின்றத +page.svelte அண்ட் தென் +layout.svelte அப்படின்ற ஃபைல் வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அது கீழே வந்து ஒரு சப் ரவுட்டாக வருது அப்படின்னா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே நம்ம ஒன்ஸ் அகேன் +page.svelte அப்படின்றத நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ package.jsonல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ நம்மக்கிட்ட ஸ்வெல்ட் ஜேஎஸ் அடாப்டர் ஆட்டோ இருக்குது, ஸ்வெல்ட் கிட் இருக்குது, அண்ட் தென் ஒயிட், ஆப்வியஸ்லி ஒயிட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒயிட் ஆர் வீட் யூ கேன் கால். ஸோ வீட் பிளகின் ஸ்வெல்ட் இருக்குது, அண்ட் தென் ஸ்வெல்ட் TypeScript, ஒன்ஸ் அகெயின் கோர் வீட் பேக்கேஜ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, குயிக்காக நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு dev அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒயிட் கான்ஃபிகரேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட் dev, வீட் build, வீட் ப்ரிவ்யூ வரைக்குமே நமக்கு வீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிப்பேர் அப்படின்றது ஸ்வெல்ட் கிட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் தென் ஸ்வெல்ட் கிட் சிங்க் ஃபார் செக்கிங் TypeScript கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம ஜேஎஸ் கான்ஃபிகரேஷன் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறதுனால JSconfig.json வந்து செக் பண்ண போகுது. அண்ட் தென் இந்த ஃபைலை வந்து வாட்சும் பண்ணலாம். ஸோ லைவ் ரீலோட்ஸ், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு ஸ்வெல்ட் அப்ளிகேஷன் பாய்லர் பிளேட் எதுவும் இல்லாமல் ஒரு பிளெயின் HTML இருக்குது. ஸோ ரவுட்டில் குயிக்காக ஒரு ஃபைலை போட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எலிமெண்ட்டை உள்ள ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம ரவுட்ஸ் ஃபோல்டரில் ஒன்ஸ் அகெயின் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோல்டரோட நேம் வந்து லிஸ்ட் அப்படின்னு இருக்க போது ஒன்ஸ் அகெயின் அந்த ஃபோல்டரில் நம்ம +page.svelte. ஸோ இப்போது லிஸ்ட் அப்படின்ற ரவுட்டில் நமக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் தான் ரூட் எலமெண்ட்டாக இருக்க போது. ஸோ இதுக்கான பாய்லர் பிளேட் கோட் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ நமக்கு இப்போது லிஸ்ட் பேஜ் வந்து ரெடி. ஸோ லிஸ்ட்டுக்கு போனால் நமக்கு ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஃபார்ம் அண்ட் தென் பட்டனுமே இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஹலோ. ஸோ லிஸ்ட் எலமெண்ட் ஆட் ஆகுது, we can also edit it. ஸோ எடிட் பண்ண முடியுது, அப்டேட் அண்ட் தென் delete. ஸோ ஸ்வெல்ட் வச்சு ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஓவர் வியூ அண்ட் தென் ஒரு பேசிக்கான ஒரு கோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஐட்டம் அப்படின்றது நமக்கு இன்புட்டாக எடுத்துருக்குறோம், அண்ட் தென் ஐட்டம்ஸ் அப்படின்றது நம்மளோட லிஸ்ட் எலமெண்ட், அண்ட் தென் இண்டெக்ஸ், அதாவது எடிட்டிங்காக இண்டெக்ஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் ஆர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எடிட் ஐட்டம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டெலீட்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு சிம்பிள் HTML எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்க போகுது. ஸோ நமக்கு ஒரு இன்புட் இருக்குது, இன்புட்க்கு வேல்யூ பைண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஐட்டம் வேல்யூ, அண்ட் தென் ஆன் கீ டவுனில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐட்டமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு லிஸ்ட் எலமெண்ட்ஸ்லையும் சேவ் ஆக போகுது, அதாவது லிஸ்ட் ஆஃப் அரேஸில் சேவ் ஆக போகுது. ஸோ அந்த அரேவை இங்கே ஐட்ரேட் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னாக காமிச்சிருக்கிறோம். ஃபார் ஈச் ஐட்டம் வி ஹாவ் அன் எடிட் அண்ட் டெலீட் ஐகான். ஸோ ஒரு ஐட்டமுக்குமே எடிட் அண்ட் டெலீட் ஐகான் ரெண்டர் ஆகுது. அண்ட் தென் எடிட் அண்ட் டெலீட்க்குமே நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எடிட் ஐட்டமில் டைரெக்டாக அந்த இண்டெக்ஸை எடுத்துருக்குறோம், அந்த இண்டெக்ஸை எடிட்டிங் இண்டெக்ஸாக செட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணதை மறுபடியும் அப்டேட் பண்ணுறதுக்கு எடிட்டிங் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஆட் ஆர் அப்டேட்டில் எடிட்டிங் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கிற பர்டிகுலர் இதை மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரீசெட் பண்ணுறோம் ஸ்டேட்டை. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்வெல்ட் ப்ராஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு பேசிக்காக இருக்காது. இது ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரியாக்டை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.